அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நினைச்ச காரியம் நடக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம்? சிம்பிளா சொல்லுங்க சாமி. காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா சில காசு செலவு பண்ணி தானே ஆகணும். ஆனா அந்த காசை சிம்பிளா செலவு பண்ணி எப்படி நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்பதுதான் இந்த பதிவு. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபாரின் போகணும். கடந்த 6 மாதமா நான் ட்ரை பண்ணி ஓஞ்சு போயிட்டேன். போடா, இனிமே எங்கடா ட்ரை பண்றது அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப விடாதீங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. என்ன பரிகாரம்னு கேளுங்க. எல்லாருக்குமான ஒரே பதிவு, ஒரே பரிகாரம் தான். நல்லா கேளுங்க. யார் யார் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்தது, குழந்தை பாக்கியம் இல்லைங்க. ரொம்ப நாளா 5-6 வருஷம் ஆச்சு. டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கீங்க 2 பேரும், நான் குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. பிறக்கல. 5-6 வருஷம் ஆச்சு. இதுதான் எங்களோட வாழ்க்கையில நொந்து போற ஒரு விஷயம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அடுத்தது, நல்ல வேலையில இருந்துங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் கம்பெனில இருந்து வந்து சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு வேலை நாளையில இருந்து இல்ல, நீங்க போலாம், இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஒரு பக்கம் பார்த்தா இஎம்ஐ இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா வீடு இஎம்ஐ போயிட்டு இருக்கு, கார் இஎம்ஐ போகுது, பையனும் பொண்ணும் ஸ்கூலுக்கு போறாங்க. நான் எங்க போவேன்? என்னுடைய மனைவியிடம் நான் எப்படி இதை சொல்லுவேன்? ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த வேலை ரெடியா இருக்கு உங்களுக்கு. அடுத்தது, உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளா சாப்பிடவே முடியல, ஆனா டாக்டர்கிட்ட போனா ஒன்றும் இல்லைன்றாங்க. எதுவுமே இல்லை உங்களுக்கு, நீ நல்லா இருக்கீங்க, ஆனா சாப்பிட முடியலையே. வாடகை வீட்லயே இருக்கேன், ரொம்ப நாளா வாடகை வீட்டுல இருக்கேன். சொந்த வீடு வாங்கணும்னு நான் என்ன பிளான் பண்றேன், சேர்த்து வச்ச பணம் கரைஞ்சிடுச்சு. சொந்த வீட்டுல நான் எப்போ உட்காருவேன்? இந்த மாதிரியான நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இருக்கா? கல்யாண ஆசை இருக்கு, எவ்வளவோ ஆசை இருக்கு, எவ்வளவோ ஆசை. இன்னொருத்தர், சார் நான் +2 சார், நான் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எங்க வீட்டுல நான் தான் ஒரு டாக்டர் ஆகணும் சார், ஆசை இருக்கா? இருக்கா? இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு படிப்பதற்கான சக்தியை கடவுள் கொடுப்பார். என்ன எல்லாத்துக்கும் சொல்றீங்க பரிகாரம்? என்ன பரிகாரம்? கேளுங்க, நிதானமா, அவசரப்படாம கேளுங்க. ஈஸி பரிகாரம், சிம்பிள் பரிகாரம். உங்க வீட்டுக்கிட்ட தொந்தி கணபதி இருக்காரா? அதான் விநாயகர்னு சொல்லுவோமே. எந்த சங்கடம் வந்தாலும் நேர ஓடி போய் விநாயகர்கிட்ட கைய கூப்பி, ஐயா இப்ப ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை தரிய, இதை தீர்த்து கொடுனா அடுத்த செகண்ட் வந்து தீர்த்து கொடுத்துருவார் விநாயகர். சங்கடம் தீர்க்கும் விநாயகர். எவ்வளவு அழகான பேர் இல்ல? தொந்தி போட்டு உட்கார்ந்தா இருப்பாரு, ஆனா அவரை போய் பார்த்து 2 கண்ணீர் சிந்திட்டோம்னா அந்த பிரச்சனை எப்படி முடியுதுன்னு கூட தெரியாது, நமக்கு முடிஞ்சிடும். உண்மைதானே? உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்காருல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தானே? இப்ப அந்த விநாயகர்கிட்ட போய் கைய கூப்பி 18 நாள் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பண்ணும்? 18 நாள் 18 தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த 18 தேங்காய மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. இல்ல நான் டெய்லி ஒரு தேங்காய் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு தேங்காவை எடுத்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நேர பிள்ளையார்ட்ட போய் பிள்ளையார் பாதத்துல வச்சு, பிள்ளையார் பாதத்துல வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிள்ளையார் நியர்பை வச்சுட்டு 19 சுத்து சுத்தணும். சுத்திட்டு 9வது சுத்து முடியுது இல்ல, அப்ப உங்களுடைய பிரார்த்தனை என்ன? ரைட்டுங்களா? 9வது சுத்து முடியும் போது விநாயகர்கிட்ட கைய கூப்பி, ஐயா
ரொம்ப நாளா நான் வேலைக்கு அப்ராடு ஃபாரினுக்கு ட்ரை பண்றேன், கிடைக்கல. எப்படியாவது கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும். என்ன பண்ணோம்? அருள் புரிய வேண்டும். உடனே அடுத்து கேட்பாங்க, புள்ளியார வேண்டிக்கிட்டா ஃபாரின் அனுப்பிச்சிருவாரா? அருள் புரிய வேண்டும். அதுக்கான வேலையை நீ செய்ய போற. ஃபாரினுக்கு போக வேண்டிய வேலையை நீ செய்ய போற. இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, எல்லாம் பண்ண போறீங்க. ஆனா உங்க கூட வந்து உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியது யார்? விநாயகருடைய கடாட்சம். அவ்வளவுதான். எவ்வளவோ ட்ரை பண்றேன், எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. நான் என் முயற்சியில ட்ரை பண்ணி 100 தடவை தோத்து போயிட்டேங்க. இனிமே போக முடியாதுன்னு உட்கார்ந்துட்டேன். ஆனா ஒரே ஒரு நாள் அந்த விநாயகருக்கு 18 நாள் போய் டெய்லி 9 சுத்து சுத்தி அந்த தேங்காயில மஞ்சள் தடவி குங்குமம் தடவி வேண்டிண்டு அதை உடைக்கிறீங்க பாருங்களா. அப்போ உடைக்கும் போது தேங்காவானது சுக்குநூறா போகும்ல. அப்ப உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாமே சுக்குநூறாக போய்விடும் என்பது அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? திடீர்னு 18 நாள் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஆஃபர் வந்துடும். அப்ப என்ன பண்ணும்? 18 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். ரைட்டுங்களா? 18 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். அடுத்தது, கல்யாணமே ஆகாத ஒரு பையன், கல்யாணம் ஆகாதவே ஒரு பொண்ணு சுத்துறாங்கன்னாலும் அவங்களும் இதுதான் பண்ணணும். எந்த பிள்ளையார் வேணாலும் சரி, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளையார நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா பிரார்த்தனை செய்யணும். ஒரு 18 நாளுக்கு ஒரு பிரார்த்தனை தான். நான் ஒரு 25 பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு டெய்லி சுத்துறேன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு பிரார்த்தனை என்ன? நான் ஃபாரின் போனோம், 18 நாள் சுத்துங்க, டெய்லி ஒரு தேங்காய் உடைங்க, 9 சுத்து சுத்துங்க, 18 நாள் 18 தேங்காய் உடைங்க, ஃபாரின் போகலாம். அடுத்ததுதான் அடுத்த பிரார்த்தனையை வைக்கணும். நான் போயிட்டு 25 பிரார்த்தனை இருக்கு, 25ஐயும் வச்சு நான் செய்யறேன்னா முடியாது. அப்ப என்ன ஆகும்? நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும். என்னடா பிள்ளையார வேண ஒரு பிரார்த்தனை கூட பலிக்கலையே. ஒரு பிரார்த்தனையை வச்சீங்கன்னா ஒரு படியா ஏறினா தான் 300 படி எட்ட முடியும். 2 படியா ஏறினா என்ன ஆகும்? மூச்சரைக்கும், நடுவுல நின்றுடுவோம், நம்ம வெற்றி இலக்கை அடைய முடியாது. ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? வெற்றி அடையணும்னா ஒரு பிரார்த்தனையா நம்ம வச்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். செய்யறீங்களா? என்ன செய்யணும்? திரும்பவும் சொல்றேன். 18 நாள் 9 பிரதட்சணம், 18 தேங்காய் மஞ்சள் தடவி குங்கும பொட்டு வச்சு உடைக்கணும். உடையும் போது செதறும் போது உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கும். ரைட்டுங்களா? இது செய்யலாமா? ஈஸியா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. செலவும் இல்லை அவ்வளவா. என்ன? 18 தேங்காய் வாங்கணும், அவ்வளவுதானே. எத்தனையோ செலவு பண்றோம், 18 தேங்காய் வாங்க முடியாதா? தாராளமா வாங்கலாம். செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் விநாயக பெருமானுடைய கடாட்சத்தோடு. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.